செங்கோட்டையன் மீண்டும் டெல்லி பயணம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள். ரகசியமாக டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து செங்கோட்டையன் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் டெல்லி பயணிக்க இருக்கிறாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி பயணிக்கிறாரா? அமித்ஷாவை ரகசியமாக சந்தித்தார் என்று ஒரு தரப்பும், அவர் சந்திக்கவே இல்லை என்று ஒரு தரப்பும் சொல்லிட்டு இருக்கிற நிலையில மறுபடியும் டெல்லி பயணிக்கிறாரா? இதன் பின்னணி என்ன? நிச்சயமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் ரகசியமாக டெல்லி சென்று திரும்பியதுதான் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இன்று மீண்டும் செங்கோட்டையன் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தை என்பது கடந்த வாரம் தொடங்கியிருந்தது. இதற்காக டெல்லி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து ஊர் திரும்பியிருந்தார். ஆனால் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேசவில்லை என்று அவர் கூறியிருந்தாலும் கூட அமித்ஷா இந்த பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருவதாக அவர் அதனை உறுதிப்படுத்தி இருந்தார். இந்த சூழ்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் ரகசியமாக மதுரையிலிருந்து டெல்லி சென்று அங்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்துவிட்டு ஊர் திரும்பியதாக தகவல்கள் வெளியாகின. எடப்பாடி பழனிசாமியுடன் அமித்ஷா தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதில் சில முக்கியமான சில உடன்பாடுகள் எட்டப்படாத ஒரு காரணத்தினால் செங்கோட்டையனை வைத்து அடுத்த கட்டமாக காய் நகர்த்துவதற்கான வேலைகளில் டெல்லி பாஜக மேலிடம் இறங்கி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 2 மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமியுடன் கடுமையான ஒரு அதிருப்தியில் செங்கோட்டையன் இருந்து வருகின்றார். அவருடன் பேசுவதை தவிர்ப்பது, அவருடைய நிகழ்ச்சிகளில் புறக்கணிப்பது உள்ளிட்ட விஷயங்களை அவர் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது பாஜக செங்கோட்டையனை வைத்து அதிமுகவை தன்வசப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காகத்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் டெல்லி சென்று அங்கு அமித்ஷாவை சந்தித்ததாக ஒரு தரப்பு சொல்லியிருந்தால் கூட நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசியதாகவும் ஒரு தரப்பினர் அந்த தகவல்களை வெளியிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் கடந்த 2 நாட்களாக நேற்றும் இன்றும் செங்கோட்டையன் தனது இல்லத்தில் முகாமிட்டிருக்கின்றார். இன்று மாலை இரவு மீண்டும் அவர் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. டெல்லி செல்லக்கூடிய செங்கோட்டையன் நாளை அமித்ஷாவை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஏற்கனவே அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை. சில நிபந்தனைகளை பாஜக விதித்ததாகவும் அதை ஏற்க எடப்பாடி பழனிசாமி மறுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுகவை கைப்பற்ற அல்லது அதிமுகவை தன்வசப்படுத்துவதற்காக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக செங்கோட்டையனை வைத்து அமித்ஷா மற்றும் பாஜக தற்பொழுது நெருக்கடி கொடுப்பதற்கான அடுத்த வியூகத்தை வகுப்பதற்கான அந்த நடவடிக்கையில் இறங்கி இருக்கின்றது. இதற்காகத்தான் செங்கோட்டையன் டெல்லி சென்றிருந்து திரும்பி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சென்று அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மற்றும் அந்த வியூகம் வகுப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுவதற்கான அந்த திட்டம் வகுப்பதற்கான அந்த வேலைக்காகத்தான் மீண்டும் செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இவ்வாறாக அதிமுக பாஜக இடையேயான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடைபெற்று வருவதாக கூறப்படக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமிறங்கி இருக்கக்கூடிய செங்கோட்டையனை மையப்படுத்தி தற்பொழுது அதிமுகவை தன்வசப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கக்கூடிய பாஜகவின் இதன் காரணமாக அதிமுகவிலும் ஒரு பெரும் ஒரு புகைச்சலையும் ஒரு பரபரப்பையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக மீண்டும் டெல்லி பயணத்தை மேற்கொள்ள இருக்கக்கூடிய செங்கோட்டையன், அதன் பின்னணியில் அதிமுகவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.